கேட்க கேட்க ஊற்றிக் கொடுத்த விமான பணிப்பெண். சபீர் செஞ்ச மன்மத லீலைகள். பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல பிசினஸ் டீல் பேச போன நம்ம ஊரு சபீர் அங்க ஓசியா கிடைச்ச வோட்காவை பார்த்ததும் ஊத்துங்கம்மா ஊத்துங்கன்னு சொல்லி மேக கூட்டத்துக்கு நடுவுல மேஜிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வோட்கா தொண்டை வழியா உள்ள இறங்க இறங்க நம்ம ஆளுக்கு போத அப்படியே உச்சாணி கிளைக்கு ஏறிடுச்சு. பிசினஸ் மேனுங்கிற கெத்த எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அங்க இருந்த பணிப்பெண்ணிடம் ஹீரோ ரேஞ்சுக்கு ரொமான்ஸ் பண்றேன்னு சொல்லி சபீர் செஞ்ச லீலைகள் இருக்கே, மத்த பயணிகள் எல்லாம் எதுக்குடா இந்த பிளைட்ல ஏறினோன்னு ரத்தம் கக்காத குறையா முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பணிப்பெண்ணிடம் அநாகரிகமா நடந்துகிட்ட சபீரை தட்டி கேட்க மத்த ஊழியர்கள் ஓடி வர நம்ம ஆளு டக்குன்னு உக்கிரமான ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் எடுத்துட்டாரு. நான் யாரு தெரியுமான்னு கேட்டோம். கேட்காமலும் வந்தவங்களெல்லாம் சரமாரியா தாக்க அந்த விமானமே ஒரு குட்டி போர்க்களமா மாறிடுச்சு. வோட்கா கொடுத்த தில்லுல நடுவானத்துல அவர் ஆடின ஆட்டம் அங்கிருந்தவங்களுக்கு நிஜமாவே அந்நியன் படத்துல வர சீன் மாதிரி பீதியை கிளப்பிடுச்சு. சபீர் போதையில நாம தான் கிங்ன்னு நினைச்சிட்டு இருக்க லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. ஆசாமி போட்ட ஆட்டமெல்லாம் ஏற்கனவே மெசேஜா தரைக்கு போயிட்டதால கதவு திறந்ததும் லண்டன் மெட்ரோபாலிட்டன் போலீஸ் விலங்கு வெறியாதையோட சபீரை கொண்டு போக, பிசினஸ் டீல் பேச போனவருக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி என்ற டீல். சரக்கடிச்சா சாருக்கு இவ்ளோ தில்லான்னு சோஷியல் மீடியாவுல எல்லாரும் கலாய்ச்சி தள்ளுறாங்க. எது எப்படியோ அடுத்த சில மாசத்துக்கு சபீரோட பிசினஸ் மீட்டிங் எல்லாம் ஜெயில் கம்பிக்கு பின்னாடிதான் நடக்க போகுது.